சாந்தி. 28/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்ட் 23/10/1999 மதுபன். தாதி உடல்ல பிரம்மா பாபா அவ்யக்தமான பிறகு சிவபாபா ஒரு உடம்புல தாதி உடல்ல சொன்ன முரளி இது. தலைப்பு காலத்தின் அழைப்பு வழங்குபவராக இருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ காலத்தின் அழைப்பு நம்ம எல்லாரும் எப்படி மாறணும்னா வழங்குபவரா மாறணும், கொடுக்கறவங்களா மாறணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. வழங்குபவராக இருங்கள். பாபா சொல்றாங்க, இன்று சர்வ சிரேஷ்ட பாக்கிய விதாதா சர்வ சக்திகளின் வள்ளலான பாப் தாதா நாலாபுறமும் உள்ள குழந்தைகளை பார்த்து மனம் மகிழ்கின்றார். இப்போ வள்ளல், சர்வசக்திகளின் வள்ளல், சிரேஷ்ட பாக்கியத்தை அளிக்கக்கூடிய வள்ளல் நம்மளுடைய பாப் தாதா ரெண்டு பேருமே நாலாபுறம் உள்ள குழந்தைகளை பார்த்து மனம் மகிழ்கின்றார் சொல்லி பாபா சொல்றார். எல்லாரையும் நம்மளை பார்த்து மனம் மகிழ்கின்றார். மதுபனில் நேரில் இருப்பினும் உள்நாடு அயல்நாடு எங்கே இருப்பினும் நினைவில் இருந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் இதயத்தால் எதிரில் இருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருமே பாருங்க, எங்க இருந்தாலும் சரி இதயத்துல எனக்கு எதிரில இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த அனைத்து குழந்தைகளையும் பார்த்து பாப் தாதா மனமகிழ்ச்சி அடைகின்றார். பாபா எல்லாரையும் பார்த்து மனசு மகிழ்ச்சி அடைகிறார். தொலைஞ்சு போன குழந்தைகள் எல்லாம் கிடைச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு அப்பாவுக்கு, பார்த்து அப்படியே மன மகிழ்ச்சி அடைகிறாரு. பாபா சொல்றாரு, நீங்கள் அனைவரும் கூட மனம் மகிழ்கின்றனர், நீங்க எல்லாரும் கூட மன மகிழ்ச்சி அடைகிறீங்க இல்லையா, என்னை பார்த்து சொல்றார் பாபா. அப்பா பார்த்ததும் எல்லாருக்கும் சந்தோஷம். பாப் தாதாவும் மனம் மகிழ்வு அகிலம் முழுவதும் உள்ள துக்கத்தை விளக்க வல்லது. பாப் தாதாவுடைய மனமகிழ்வு உலகத்தில் உள்ள எல்லாருடைய துக்கத்தையும் விளக்க வல்லது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த உளப்பூர்வமான மகிழ்வு என்பது ஆத்மாக்களுக்கு தந்தையின் அனுபவத்தை செய்விப்பது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த உள்ளபூர்வமான அந்த மகிழ்ச்சின்றது எல்லாருக்குமே கடவுள் வந்துட்டாரு, நம்ம அப்பாவனுடைய அனுபவத்தை செய்விப்பது சொல்லி பாபா சொல்றாரு. ஏனெனில் தந்தையும் அனைத்து ஆத்மாக்களின் சேவகனாக உள்ளார். இப்ப கடவுள் பாருங்க, நமக்கு சேவகனா அவர் வந்திருக்கிறாராம், எல்லா ஆத்மாக்களுக்கும் சேவகனா வந்திருக்கிறாராம் பாபா. குழந்தைகளான நீங்களும் தந்தையுடன் சேவையில் துணையாக உள்ளீர்கள். இப்ப கடவுளே நமக்கு சேவை செய்ய வந்திருக்காரு. அவருடைய சேவையில நம்மளும் அவருக்கு துணையாக இருக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. துணை தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. துணையா இருப்பீங்க தானே சொல்லி கேக்குறாரு. தந்தையுடன் துணையாகி உலக துயரத்தை சுகமாக மாற்ற நல்லதொரு வழிகாட்டும் சேவையில் சதா இணைந்துள்ளீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. கடவுளுக்கே நம்ம துணையாகி உலகத்தை துயரத்தையே நம்ம என்னவா மாத்த போறோம், சுகமா மாற்ற ஒரு நல்லதொரு இப்ப வழிகாட்டும் சேவையில நம்ம இணைஞ்சிருக்கிறோம். சதா சேவகன் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. சதா சேவகனா இருக்கிறீங்களா இல்ல அப்பப்ப சேவை பண்றீங்களான்னு கேக்குறாரு. நீங்கள் 4 மணி நேரமோ 6 மணி நேரம் மட்டுமோ சேவை செய்பவர் அல்ல. பாருங்க, நீங்க 4 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் சேவை செய்யறவங்க கிடையாது. ஒவ்வொரு நொடி பொழுதும் சேவை எனும் மேடையில பரமாத்மாவுடன் இணைந்து பணியாற்றுபவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம பாபா நினைக்க நினைக்க அவரோட சேர்ந்து இணைந்து பணியாற்றுறீங்கன்னு சொல்றாரு. நிரந்தர நினைவை போன்றே சேவையும் நிரந்தரமாக செய்பவர்கள். பாபா நிரந்தர நினைவு பண்றோம் அப்படின்னாலே நம்ம நிரந்தரமா சேவை செய்யறோம்னு அர்த்தம்னு சொல்றாரு. தன்னை நிரந்தர சேவகனாக அனுபவம் செய்கின்றீர்களா சொல்லி பாபா கேட்கிறாரு. அல்லது 8 மணி நேரமோ 10 மணி நேரம் மட்டுமே சேவை செய்பவர்களாக உணர்கின்றீர்களா சொல்லி பாபா கேட்கிறாரு. இந்த பிராமண பிறவியே நினைவு மற்றும் சேவைக்காக தான். நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பிராமண பிறவியே எதுக்காகனா பாபா நினைக்கிறது மற்றும் பாபா சேவையை செய்யறது தான். வேற என்ன செய்ய வேண்டும் சொல்லி பாபா கேக்குறாங்க. இது மட்டுமே போதும், வேற என்ன வாழ்க்கையில வேணும், இந்த பிறவியில உங்களுக்கு வேற என்ன வேணும், பாபான்னு நினைக்கணும், சேவை பண்ணணும், இது மட்டுமே போதும் சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு நொடியும் நினைவும் சேவையும் இணைந்திருப்பதாகும் சொல்லி பாபா சொல்றாங்க. சேவைக்கான நேரம் வேறு, நினைவிற்கான நேரம் வேறானதா? அப்படி இல்லை, நான் சேவை தனியா பண்ணிட்டு இருக்கேன் அப்ப பாபா நினைக்க மாட்டேன், பாபா நினைக்கும் போது சேவை பண்ண மாட்டேன், அப்படி கிடையாது இல்லையா, ரெண்டும் இணைஞ்சுதானே இருக்கு சொல்லி கேக்குறாரு. இல்லை தானே, நல்லது, சமநிலை இருக்கணும், சேவையும் நினைவிலும் சமநிலை இருக்கணும். சேவை பண்ணும்போது பாபா நினைவுலயே சேவை பண்ணணும், பாபா நினைக்கும் போது கூட அது கூட ஒரு சேவை தான். அப்ப ரெண்டும் சமநிலையில இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. 100% சேவைனில் அதே 100% நினைவும் உள்ளதா சொல்லி பாபா கேக்குறாரு. இரண்டும் சமநிலையில் உள்ளதா இல்ல வேறுபாடு உள்ளதா சொல்லி கேக்குறாங்க. கர்மயோகியின் அர்த்தமே கர்மமும் நினைவும் சேவையும் நினைவும் இரண்டும் சமநிலை வேண்டும். கர்மயோகினாலே கர்மா பண்ணிட்டு இருக்கும் போதே பாபாவோட நினைவுல ஆத்மா அந்த உடலை இயக்கிட்டு பாபா நினைவுல காரியங்கள் செய்யறது, அதுதான் கர்மயோகி. கர்மாவும் நினைவும் சேவையும் நினைவும் எல்லாமே சமநிலையில இருக்கிறது தான் இல்லையா சொல்லி கேட்கிறாரு. மாறாக சில நேரம் நினைவு அதிகமாக
இருக்குது. சில நேரம் சேவை குறைவாக, சில நேரம் சேவை அதிகமாக, சில நேரம் நினைவு குறைவாக என்பது கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. மேடையில் எப்படி உடலும் உயிரும் இணைந்தே செயல்படுகிறதோ அவ்வாறே செயல்பட வேண்டும். எப்படி உடல்ல உயிர் இருந்தாதான் ஏங்கும் இல்லையா, உயிர் இல்லைன்னா உடல் அவ்வளவுதான் ஜடமாயிடும். அத மாதிரிதான் உங்களுடைய நினைவு சேவை எல்லாமே ஒண்ணா இணைஞ்சு இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. பிரிந்திருக்குமா சொல்லி பாபா கேக்குறாரு. உயிர்ல இருந்து உடல் பிரிஞ்சிருக்குமா, எப்பயும் ஒன்னாதானே இருக்குது, அவ்வாறே நினைவும் சேவையும் இணைந்திருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. நினைவு என்பது தந்தையை போன்று தன்னை பற்றிய சுயமரியாதையில் இருப்பது சொல்லி பாபா சொல்றாங்க. எப்படி பாபா தன்னுடைய சுயமரியாதையில சர்வ சக்திவான் அவரு, அந்த சுயமரியாதையில இருக்கிறாரு. அது மாதிரி நம்மளும் தன்னுடைய சுயமரியாதையில இருக்கணும். நான் ஆத்மா, நான் என்னுடைய சுய தர்மமே சாந்தி, அந்த சுயமரியாதையில இருங்க. பாபா சொல்றாரு, தந்தை நினைவு இருக்கும் போது இயல்பாகவே சுயமரியாதையும் நினைவிருக்கும். கடவுளை நம்ம நினைக்கும் போது அவரை நம்ம அப்பான்ட்டு நம்ம அவர் அந்த நினைவு இருக்கும்போது இயல்பாகவே அவருடைய குழந்தை, நான் மாஸ்டர், சர்வ சக்திவான், அந்த மாதிரி நிறைய சுயமரியாதைகள் இருக்குல்ல, அது எல்லாமே நினைவு இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சுயமரியாதையில் இல்லை எனில் நினைவிலும் சக்தி வாய்ந்த நிலை இல்லை என்பதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. சுமான்ல நீங்க இல்ல, உங்களுடைய சுயமரியாதையில நீங்க ஆத்ம உணர்வுல இல்லைன்னா நினைவுல கூட அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நிலை இல்லை என்பதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. சுயமரியாதை என்றாலே தந்தைக்கு நிகராவதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க சுயமரியாதையில இருந்தாலே போதும், தந்தைக்கு நிகரா நீங்க ஆவறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சம்பூர்ண சுயமரியாதையே பாப் சமான் ஆவதாகும். எப்ப நீங்க சம்பூர்ணமா சுயமரியாதையில இருக்கிறீங்களோ, நாள் முழுவதும் நான் யாரு, நான் இறை மாணவன், அது கூட ஒரு சுயமரியாதை தான். அந்த மாதிரி ஒரு நினைவுல நீங்க எப்பயுமே வந்துட்டீங்கன்னா, சதா இருக்கிறீங்கன்னா, அப்ப நீங்க பாப் சமான் ஆயிட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவ்வாறு நினைவில் இருக்கும் குழந்தைகள் என்றென்றும் வள்ளலாக இருப்பார்கள். யார் இந்த மாதிரி எப்பயுமே பாபா நினைவுல இருக்கிறாங்களோ, சுயமரியாதை நினைவுல இருக்கிறாங்களோ, அவங்க எப்பயுமே வள்ளலா இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க பெறுபவர் அல்ல, தருபவரே. எப்பவுமே யாரு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்கதான் தேவதை. அதனாலதான் பக்தி மார்க்கத்துல சித்திரங்கள்ல கூட லட்சுமி நாராயணன் சார் எல்லாம் அந்த கையை இந்த இப்படி காமிக்கிற மாதிரிதான் இருக்கும். எதுவுமே வாங்குற மாதிரியே இருக்காது, கொடுக்குற மாதிரிதான் இருக்கும். அதனால நம்ம பெறுபவர் அல்ல, தருபவரே தேவதை என்று பாப்தாதா வள்ளலின் பிள்ளைகள் எவ்வளவு தூரம் வள்ளலாக உள்ளார்கள் என்பதை சோதனை செய்து கொண்டிருந்தார். நீ பாபா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. எவ்வளவு பேர் யாசிக்கிறவங்களா இருக்கிறாங்க, இல்ல கொடுக்கறவங்களா இருக்கிறாங்களா, வள்ளலாம் எவ்வளவு பேர் எவ்வளவு தூரம் ஆயிருக்கிறாங்கன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு பாபா. தந்தை ஒருபோதும் பெறுவதற்கான எண்ணம் வைப்பதில்லை. பாபா எப்பவுமே நம்ம கிட்ட இருந்து கேட்க மாட்டாரு. அப்படியே கேட்டாலும் 5 விகாரத்தை கொடுங்கன்னு தான் கேட்பாரு. வேற ஏதாவது நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரா? அவர் பெறுவதற்கான எண்ணமே வைப்பதில்லை. பாபா தருவதற்காகவே நினைக்கின்றார். ஒருவேளை சொன்னாலும் பழைய அனைத்தையும் கொடுங்கள் என்று பதிலாக புதியவற்றை தருகின்றார். ஒருவேளை பாபா நம்மளை கேட்டா கூட பழசெல்லாம் கொடுங்க, அதுக்கு பதிலா புதுசா தரேன்னு தான் சொல்லுவார் இல்லையா. பெறுவதும் தந்தையை பொறுத்தவரை தருவதே ஆகும். அவர் வாங்கறது கூட எதுக்காக கொடுக்கறாரு, புதுசா மாத்தி கொடுக்கறதுக்காக தான் கேட்கறாரு. அதான் சொல்றாரு, நான் பெறது கூட தருவதே ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. நிகழ்காலத்தின் பாப்தாதாவிற்கு குழந்தைகளின் ஒரு தலைப்பு மிகவும் பிடித்துள்ளது. என்ன தலைப்பு? பாபாவுக்கு ஒரு தலைப்பு ரொம்ப பிடிச்சிருக்கான். என்ன தலைப்பு? அயல்நாட்டவரின் தலைப்பு எது? காலத்தின் அழைப்பு. இந்த தலைப்பு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். காலத்தின் அழைப்பு. பாப்தாதா குழந்தைகளுக்காக நேரத்தின் கூக்குரல் என்ன என்பதை பார்த்து கொண்டிருந்தார். பாபா குழந்தைகளுக்காக இப்ப நேரத்தினுடைய கூக்குரல் இருக்கு இல்லையா, அது என்னன்ட்டு பார்த்துட்டு இருந்தாராம். இப்ப நேரம் கூக்குரல் இடுது இல்லையா, டைம் முடிய போதே, இப்ப இந்த சிருஷ்டி சக்கரம் முடியணும். ஒரு பக்கம் 5 தத்துவங்களும் கதறுது, என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு பக்கம் மாயாவும் நான் போராடுது, எல்லாமே போராடுது. நம்ம பக்தர்கள் நம்மளுடைய சாட்சாத்காரத்துக்காக வெயிட் பண்றாங்க. நான் கும்புற இஷ்ட தேவன் தேவிகளை எங்க இருக்கிறீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இது நேரத்தின் கூக்குரல். இதை பாபா பார்த்துட்டு இருந்தாரு. பாப்தாதாவின் சேவையில் இணைந்தே இருப்பதால் நீங்களும் உலகின் சேவைக்காக பார்க்கின்றீர்கள். பாபா சொல்றாங்க, பாப்தாதாவின் சேவையில் இணைந்தே இருப்பதால் நீங்களும் உலகின் சேவைக்காக பார்க்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாப்தாதாவோட நம்ம சேவையில இணைந்திருக்கிறதுனால நம்மளும் உலக சேவைக்காக இப்ப பார்க்கிறோம். ஆனால் பாப்தாதா குழந்தைகளுக்காக நேரத்தின் கூக்குரல் என்ன என்பதை பார்க்கின்றார். ஆனா பாபா நமக்காக நேரத்தின் கூக்குரல் என்னன்றத பாக்குறாரு. நம்ம உலக சேவையை தான் பாக்குறோம், ஆனா அவர் நேரத்தின் கூக்குரல் என்ன என்பதை பார்க்கிறாரு. நீங்களும் நேரத்தின் கூக்குரலை புரிந்துள்ளீர்களா சொல்லி கேக்குறாரு. நேரத்தினுடைய அழைப்பை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. அது உங்களை அழைக்குது, நேரம் உங்களை அழைக்குதுன்னு சொல்றாரு. தனக்காக சிந்தியுங்கள், சேவைக்காக சொற்பொழிவு என அதிகம் செய்கின்றீர்கள். ஆனால் தனக்காக தன்னிடமே கேளுங்கள், எனக்காக நேரத்தின் கூக்குரல் என்ன என்பதை நீங்க உங்க மனசாட்சி கேளுங்கன்றார்.
உங்களுக்காக சிந்திங்க, சொற்பொழிலாம் நல்லா தான் செய்றீங்க. ஆனா தன்னிடமே கேளுங்க, நேரத்தின் கூக்குரல் என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. நிகழ்காலத்தில் நேரம் என்ன சொல்கிறது? பாப்தாதா பார்க்கின்றார். தற்போதைய சமயத்திற்கேற்ப குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரமும் வள்ளலாக அதிகம் சிந்திக்க வேண்டும். இந்த நேரத்தின்படி நம்ம எல்லாருமே வள்ளலா சிந்திக்கணும். ஒவ்வொருத்தரும் அவங்கவங்கள வள்ளலா ஒவ்வொரு நேரமும் சிந்திக்கணும்னு சொல்லி சொல்றாரு. சுய முன்னேற்றம் மற்றும் பிறர் முன்னேற்றம் யாவிலும் அன்பு கலந்த வள்ளல் தன்மை தென்பட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. தன்னுடைய முன்னேற்றத்திலயும் சரி, பிறரோட முன்னேற்றம் எல்லாத்துலயுமே உங்களுக்கு அன்பு இருக்கணும். அன்பு கலந்து நீங்களும் முன்னேறணும், மத்தவங்களையும் முன்னேற்ற நினைக்கணும். அந்த வள்ளல் தன்மை உங்கள்ட்ட தென்படணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறர் யாராயினும் எப்படி இருப்பினும் நான் தர வேண்டும். மத்தவங்க யார் எப்படி இருந்தாலும் சரி, நான் கொடுக்கறேன், எல்லாமே நான் கொடுக்கறேன்ட்டு நீங்க முதல்ல முன் வரணும்னு சொல்றாரு. வள்ளல் என்பவர் எப்போதுமே எல்லையில்லா உள்ளுணர்வுடன் வள்ளலாக முழுமை நிரம்ப பெற்றவராக இருப்பார் சொல்லி பாபா சொல்றாரு. வள்ளல்னாலே என்ன சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இல்லையா, வாரி வாரி வழங்குவாங்க. கர்ணனை கூட உதாரணத்துக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அவங்க எல்லையில்லாத உள்ளுணர்வோட இந்த கைக்கு கொடுக்கறது, அந்த ரைட் ஹேண்ட் கொடுக்கறது லெஃப்ட் ஹேண்டுக்கே தெரியாம கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த எல்லையில்லாத உள்ளுணர்வுடன் வள்ளலாக முழுமை நிரம்ப பெற்றவராக இருப்பார் சொல்லி பாபா சொல்றாரு. வள்ளல் என்பவர் என்றுமே மன்னிப்பின் மாஸ்டர் கடலாவார். எப்பயுமே வள்ளல்ன்றவங்க மன்னிச்சிருவாங்க, மன்னிப்பின் மாஸ்டர் கடலா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதனால் தன்னிடமோ பிறரிடமோ தனது பழைய எல்லைக்குட்பட்ட சம்ஸ்காரங்களை வெளிப்படுத்த மாட்டார் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப வள்ளல்ன்றவங்க தன்னிடமோ சரி பிறரிடமோ சரி தனது பழைய பழைய சம்ஸ்காரங்கள், இந்த 5 விகாரங்கள், அந்த எல்லைக்குட்பட்ட சம்ஸ்காரங்களை வெளிப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நான் தர வேண்டும், நான் தான் கொடுக்கணும். பிறர் கொடுத்தாலும் மறுத்தாலும் நான் வள்ளலாவேன். மத்தவங்க எனக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, நான் தான் வள்ளல். நான் எல்லாருக்குமே கொடுப்பேன். அது சாதாரண பொருளோ இல்ல குணங்களா இருந்தாலும் சரி, அன்பு, அமைதி, மரியாதை எதா இருந்தாலும் சரி, நான் கொடுக்குறேன். அவங்க எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குறேன்னு சொல்லி நான் வள்ளலாவேன்னு சொல்லி அப்படி இருக்க சொல்றாரு பாபா. ஏதேனும் சம்ஸ்காரத்தின் வசமாக பீடிக்கப்பட்டிருப்பினும் நான் ஒத்துழைப்பு தர வேண்டும். இவ்வாறு இருக்கும்போது எவரது சம்ஸ்காரமும் உங்களை ஆக்கிரமிக்காது. ஏதாவது ஒரு சம்ஸ்காரத்தின் வசமாக யாராவது பீடிக்கப்பட்டு நமக்கு அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, சம்ஸ்காரத்தின் வசமா இருக்கிறாங்கன்னா நம்ம ஒத்துழைப்பு தரணும் சொல்றாரு பாபா. இவ்வாறு இருக்கும்போது யாருடைய சம்ஸ்காரமும் உங்களை ஆக்கிரமிக்காது சொல்லி சொல்றாரு. பிறர் மதித்தாலும் இல்லை என்றாலும் நான் மரியாதை தருவேன் சொல்லி பாபா சொல்றாரு. நம்மள மத்தவங்க மதிக்கலனா கூட பரவாயில்ல, நாம மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அத்தகைய வள்ளல் குணம் இப்போது வேண்டும். பாருங்க, அந்த மாதிரியான ஒரு வள்ளல் குணம் இப்போது வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. மனதில் நல்ல பாவனை உள்ளது, ஆனால் ஆனால் என்பது கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. எனக்கு மனசுல நல்லதா தான் இருக்கு, ஆனா செயல்ல ஏதோ வேற மாதிரி செஞ்சிடறேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாதுன்றாரு பாபா. நான் செய்தாக வேண்டும். பிறர் தனது ஒவ்வாத வகையில் பேசினாலும் நடந்து கொண்டாலும் அதனை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பாபா சொல்றாரு, யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் எப்படி பேசினாலும் நீங்க அதை ஏத்துக்காதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கெட்ட பொருளை பெறுவார்களா? யாராவது கெட்ட பழைய வீணா போனது, அழுகி போனது ஏதாவது கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்குவோமா? இது நல்லாவே இல்லைங்க, இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருவோம் இல்லையா. அது மாதிரி கெட்ட பொருள் எல்லாம் யாராவது பெறுவார்களா? மனதளவில் நினைத்தாலும் பெறுவதே ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. யாராவது ஏதாவது பேசிட்டாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரி வார்த்தைகள் சொல்லிட்டாங்கன்னா அதை மனசளவுல நினைச்சுக்கிட்டு இருந்தா கூட நம்ம அதை பெற்றுட்டோம்னு அர்த்தம், அது பெறுவதே ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. புத்தி வரையிலும் கூட செல்லக்கூடாது. புத்தி வரைக்கும் கூட மற்றவங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் போயிடக்கூடாது சொல்லி சொல்றாரு. புத்தியாலும் கூட ஏற்கக்கூடாது, இதை நான் ஏற்கவே இல்லை, ஏதோ அவங்க பேசிட்டாங்க, அவங்க மனநிலைமை, அந்த மாதிரி நம்ம அதை புத்தியில போட்டுக்க கூடாது சொல்றாரு பாபா. நல்லது அல்லது தீயது எனும்போது உள்ளத்தாலும் புத்தியாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நல்லதா இருந்தாலும் சரி, பாபா ரெண்டுமே சொல்றாரு. நம்மள நல்லா கூட புகழ்வாங்கல்ல, அந்த புகழ்ச்சி கூட நம்ம மயங்க கூடாது. புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி நம்ம உள்ளத்தாலும் புத்தியாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மாறாக வள்ளலாகி சுப பாவனை நல் விருப்பங்களையே தருக சொல்லி பாபா சொல்றாங்க. ஏற்காதீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. நீங்க வள்ளலாகி நீங்க சுப பாவனை சுப விருப்பமே வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏனெனில் தற்சமயத்திற்கேற்ப உள்ளமும் புத்தியும் காலியாக இல்லையெனில் நிரந்தர சேவாதாரியாக முடியாது. ஏன்னா இப்ப மனசு புத்தி ஃபுல்லா ஒரே வேஸ்ட் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், இந்த மாதிரி இருந்தா நம்ம எப்படி சேவை செய்ய முடியும்? அதான் பாபா சொல்றாரு, தற்சமயத்துக்கு எப்ப எல்லாருக்கும் உள்ளமும் புத்தியும் பிகேஸ்க்கு காலியா வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களால நிரந்தர சேவதாரியா ஆக முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. அப்புறம் எப்படி பாபாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும்? அதான் பாபா சொல்றாரு, உள்ளமும் புத்தியும் ஏதேனும் விஷயங்களால் நிரம்பி இருந்தால் சேவை என்ன செய்வீர்கள் சொல்லி பாபா கேக்குறாங்க. பிறகு லௌகிகத்தில் சிலர் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்வது போலவே இங்கும் இருக்கும். 8
மணி நேரம் 6 மணி நேரம் சேவை செய்பவர்கள் நிரந்தர சேவாதாரி ஆக முடியாது. மனதாலோ சொல்லாலோ செயலாலோ உறவு முறையிலோ எவ்வகையிலாவது ஒவ்வொரு நொடியும் வள்ளலாகி சேவை செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்புறம் நீங்க எப்பயும் போல இந்த மாதிரி மனசுல எதையாவது வச்சீங்கன்னு வேலை செய்றீங்கல்ல, வீட்டுல வேலை செய்றீங்கல்ல, அந்த மாதிரி இங்கேயும் பண்ணுவீங்க. இங்க சென்ட்ரலையும் வந்து அதே மாதிரியே மனசுல ஏதோ ஓடிட்டு இருக்கும், ஆனா கை கால் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கும். அப்புறம் நீங்க எப்படி நிரந்தர சேவாதாரியா ஆகுவீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப மனதாலும் சரி, சொல்லாலும் சரி, செயலாலும் சரி, உறவு முறையிலும் சரி, எவ்வகையிலும் ஒவ்வொரு நொடியும் நீங்க வள்ளலாகி சேவை செய்யுங்க. உள்ளத்தை காலியாக வைத்துக் கொண்டால் தான் தந்தையின் சேவையில் துணையாக முடியும். எப்பயுமே உள்ளம் பகவான நினைச்சிட்டு இருக்கணும், கை காலு வேலை செஞ்சுட்டு இருக்கணும், மனசு புத்தி கடவுளை நினைச்சிட்டு இருக்கணும். அப்பதான் அவருடைய உதவியால அவருடைய சேவையில துணையாக முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. உள்ளத்தை எப்போதும் சுத்தமாக வைப்பதாலேயே தந்தையுடன் சேவையில் எப்போதும் துணையாக முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப சுத்தமா வச்சுக்கிட்டாதான் பாபா கூட ஹெல்ப் பண்ண முடியும் பாபாவுக்குன்னு சொல்றாரு. உங்கள் அனைவருடைய வாக்கு என்ன? உடன் இருப்போம், உடன் செல்வோம், இதுதான் என் வாக்கு சொல்லி கேக்குறாரு. மாறாக நீங்கள் முன்னால் செல்லுங்கள், நாங்கள் பின்னால் வரோம் என்பதா? பாபா நீங்க போங்க, பின்னாடி நாங்க வரோம்னு சொன்னீங்களா? இல்லையே பாபா, உங்களுடைய சாப்பிடுவோம், உங்களுடைய தூங்குவோம், உங்களுடைய வருவோம் தானே சொன்னீங்க சொல்லி கேக்குறாரு. இல்லை தானே, துணையாவும் என்பது தானே வாக்கு சொல்லி பாபா கேக்குறாரு. தந்தை சேவையின்றி மேலும் எந்த அளவு நினைவின்றி இருக்கின்றாரோ அந்த அளவு நீங்கள் முயற்சியுடன் இருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா எப்படி சேவை இல்லாம நினைவு இல்லாம இருக்க மாட்டாரோ அது மாதிரி நம்மளும் இப்ப முயற்சியுடன் இருக்கின்றீர்கள் சொல்றாரு. நினைவில் இருக்கின்றீர்கள், ஆனால் முயற்சி மற்றும் கவனத்துடன் இருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தைக்கென இருப்பதெல்லாம் என்ன? பரமாத்மாவிற்கு என இருப்பதெல்லாம் ஆத்மாக்கள் தானே. பாபா கேக்குறாரு, எனக்கு யார் இருக்கிறா, உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கிறார் சொல்லி கேக்குறாரு. ஆத்மாக்கள் நம்பர் வாரியாகவே உள்ளார்கள். குழந்தைகளை நினைவு செய்யாமல் தந்தையால் இருக்கவே முடியாது. பாபா மேல இருந்து சும்மா தானே உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு குழந்தைகளை நினைக்காம இருக்கவே முடியலன்றாரு பாபா. நம்மளையேதான் நினைச்சிட்டு இருக்காராம். தந்தை குழந்தைகளை நினைக்காமல் இருக்க முடியுமா? ஒரு நிமிஷம் கூட நம்மள நினைக்காம அவரால் இருக்க முடியலையா சொல்றார். நீங்கள் இருப்பீர்களா சொல்லி கேக்குறாரு. நீங்க என்ன நினைக்காம இருப்பீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. சில நேரம் குறும்பு செய்கிறார்கள், சில நேரம் குழந்தைகள் பாபா மறந்துட்டு குறும்பு செய்யறாங்க சொல்றார் பாபா. என்ன கேட்டீர்கள்? நேரத்தின் அழைப்பில் வள்ளல் ஆகுக, தேவை அதிகம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நேரத்தின் அழைப்புக்கேற்ப நீங்க வள்ளல் ஆகணும், இதுதான் இப்ப தேவையா இருக்குது, எல்லா உலகத்துக்கே இதான் தேவைன்னு சொல்லி சொல்றாரு. அகிலத்தின் ஆத்மாக்கள் அனைவரது அழைப்பும் எங்கள் இஷ்ட தேவதைகளே, இஷ்ட தெய்வங்கள் தானே என்று ஏதேனும் ஒரு ரூபத்தில் அனைத்து ஆத்மாக்களும் அழைக்கின்றனர். இப்ப எல்லாருமே உலகத்துல என்னை இஷ்ட தேவி தேவைகளே, எங்க இருக்கிறீங்க தேவதைகளே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழைக்கிறாங்களாம். பாபா சொல்றாரு, இஷ்ட தெய்வமே நீங்கள் இப்போது அனைத்து ஆத்மாக்களின் அழைப்பு எமது இஷ்ட தேவனே தேவியே அமையுங்கள், இந்த உலகத்தை மாற்றி என்ற இந்த குரல் காதில் விடுகிறதா சொல்லி பாபா கேக்குறாரு. பாபா கேக்குறாங்க, உலகத்துல இருக்கிற ஆத்மாக்கள்லாம் உங்களை அழைப்பு விடுறாங்க, இந்த உலகத்தை மாற்றி அமைங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உங்க காதுல குரல் விழுதான்னு சொல்லி கேக்குறாரு பாபா. பாண்டவர்கள் காதில் விழுகிறதா? கேட்டு என்ன செய்கின்றீர்கள்? கேட்ட மாத்திரமே சமாதானம் தருகின்றீர்களா? ஆம் செய்வோம் என யோசிக்கின்றீர்களா சொல்லி பாபா கேக்குறாரு. அப்ப நீங்க தானே நிமித்தமா இருக்கிறீங்க இந்த உலகத்தையே மாத்துறதுக்கு. அவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க, உங்களை கேட்ட மாத்திரம் நீங்க சமாதானம் தர்றீங்களா இல்ல செய்யலான்ட்டு யோசிக்கிறீங்களான்னு சொல்லி கேக்குறாரு பாபா. அழைப்பு காதில் விழுகிறதா? ஒரு புறம் நேரத்தின் அழைப்பும் இன்னொரு புறம் ஆத்மாக்களின் அழைப்பும் கேட்பதோடு மட்டும் உள்ளதா சொல்லி பாபா கேக்குறாரு. இஷ்ட தேவனே தேவியே, தனது வள்ளல் தன்மையை இப்போது வெளிக்கொணருங்கள் தர வேண்டும். எந்த ஒரு ஆத்மாவும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. இப்ப எல்லா ஆத்மாவும் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஞானம் போய் ஆகணும், சக்திகள் குணங்கள் எல்லாம் நிரம்பி ஆகணும். அதெல்லாம் உங்க கையில தான் இருக்குது. ஒரு ஆத்மா கூட வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. இல்லையெனில் புகார் மலையே விழும். இல்லைன்னா கடைசியில புகார் தான் சொல்லுவாங்க, என் பக்கத்து வீட்டுலதான் இருந்தாங்க, இவங்க மட்டும் பாபா தெரிஞ்சுட்டாங்க, எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்ட்டு புகார் சொல்லுவாங்க. இவங்க மட்டும் எல்லாம் அடைஞ்சாங்க, எங்களுக்கு சொல்லவே இல்லை, செல்ஃபிஷா இருந்துட்டாங்கன்ட்டு நம்ம மேல புகார் சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு பாபா. புகார் செய்வார்கள் தானே சொல்லி பாபா கேக்குறாரு. தந்தை என புரிந்து தொடர்பை இணைத்தாலும் ஒரே நாளிலும் ஆஸ்தி பெறலாம். பாருங்க, உண்மையா கடவுள் ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைச்சு தொடர்பை இணைக்கும் போது ஒரே நாள்ல கூட உங்களால ஆஸ்தி பெற முடியும்னு சொல்லி சொல்றாரு. மாறாக ஆம் நன்றாக உள்ளது, ஏதோ சக்தி உள்ளது புரிகிறது என்பதல்ல. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஆமா நல்லா இருக்கு, இங்க வந்தாலே யோகா பண்ண ஏதோ நல்லா இருக்குதே, ஏதோ சக்தி இருக்குது இங்க அப்படிலாம் சொல்லிட்டு போறது, அப்படிலாம் சொல்றது வேஸ்ட். நீங்க ஆத்மான்னு உணர்ந்து நீங்க பரமாத்மாவை நினைச்சு நீங்க சக்தி அடையணும்,
நீங்க உணர்ந்து ஒரே நாள்ல கூட ஆஸ்தி அடைய முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளே, ஆஸ்திக்கு அதிகாரிகள், புரிபவர் பார்ப்பவர் அல்ல. நீங்க எல்லாருமே குழந்தைகள், ஆஸ்திக்கு அதிகாரிகள். நீங்க சும்மா பார்த்துட்டு போறவங்க கிடையாது, புரிஞ்சுக்கிறவங்க பார்த்துக்கிறவங்க கிடையாது. எல்லாருக்குமே உரிமை இருக்கு சொல்லி சொல்றாரு. ஒரு நாளில் உளமாற தந்தை என ஏற்றுக்கொண்டால் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகலாம். ஒரு நாள்ல கூட நீங்க உணர்ந்து, ஆமா என்னுடைய அப்பா தான் கடவுள், என்னுடைய அப்பா தான் அப்படின்னு உணர்ந்து நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ்திக்கு அதிகாரி ஆயிரலாம்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் அனைவரும் அதிகாரிகள் தானே சொல்லி பாபா கேக்குறாரு. நீங்க எல்லாருமே அதிகாரிகள் தானே? நீங்கள் அனைவரும் பிரம்மா குமாரிகளா அல்லது மாறிக்கொண்டிருக்கின்றீர்களா, ஆகிவிட்டீர்கள், ஆக வந்துள்ளீர்களா சொல்லி கேக்குறாரு. நீங்க எல்லாரும் பிரம்மா குமாரி ஆயிட்டீங்க தானே, இல்ல இப்பதான் மாறிட்டு இருக்கிறீங்களா சொல்லி கேக்குறாரு பாபா. யாரேனும் உங்களை மாற்றிவிட முடியுமா? பிரம்மா குமாரிக்கு பதிலாக குமாரியாக மட்டும் இருங்கள் என்றால் மாற மாட்டீர்கள் தானே சொல்லி கேக்குறாரு. யாராவது வெளியில உலகத்தினர் உங்களை மாறுங்க, பிகேல இருந்து சாதாரணமா குமாரியா மாறுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா மாறிடுவீங்களா? மாற மாட்டீர்கள் தானே சொல்லி கேக்குறாரு. பிரம்மா குமாரி ஆவதால் ஏற்படும் நன்மைகள் எத்தனை? ஒரு பிறவிக்கான லாபம் அல்ல, அநேக பிறவிகளுக்கான லாபம் உள்ளது. பாருங்க, இப்ப நீங்க பிரம்மா குமாரி ஆயிருக்கிறதுனால எவ்வளவு நன்மைகள் ஏற்படுதுன்னா, எத்தனை பிறவி பாருங்க, எத்தனை பிறவிக்கான லாபம். ஒரு பிறவிக்கான லாபமா? இல்ல, அநேக பிறவிக்கான லாபம் இருக்குது சொல்லி சொல்றாரு. முயற்சி செய்வது என்னவோ பாதி பிறவி, முக்கால் பிறவிதான் பலனோ, அநேக பிறவிகள் லாபமே லாபம் தான் சொல்லி பாபா சொல்றாங்க. நம்ம முயற்சி செய்யறது என்னமோ அந்த பாதி பிறவிதான். ஏன்னா அந்த கலியுகத்துல பாதி பிறவி வேஸ்டா ஓடி போச்சு, முடிஞ்சு போச்சு. பாதி பிறவியோ இல்ல முக்கால் பிறவியோ தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா பலனும் நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 21 பிறவிக்கு ஆஸ்தி, அதுக்கும் மேலேயே அநேக பிறவிகள் லாபமே லாபம் தான் உங்களுக்கு சொல்லி பாபா சொல்றாங்க. பாப்தாதா நேரத்திற்கேற்ப தற்சமயம் ஒரு விஷயத்தில் முக்கிய கவனத்தை திருப்புகின்றார். இப்ப நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம் பாபா பார்த்தாரு, அதுல ரொம்ப முக்கிய அட்டென்ஷன் வைக்கணும்னு சொல்றாரு. நம்மளெல்லாம் அதுல அட்டென்ஷன் வைக்க சொல்றாரு. ஏனென்றால் பாப்தாதா குழந்தைகளின் ரிசல்ட்டை பார்த்து கொண்டே இருக்கின்றார். இப்போ வரைக்கும் பாபா மேல எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. ரிசல்ட்டை பார்க்கும்போது தைரியம் மிக நன்றாக உள்ளது, லட்சியமும் மிக நன்றாக உள்ளது. எல்லாருக்குமே தைரியம் இருக்குது, லட்சியம் கூட இருக்குது. லட்சுமி நாராயணன் ஆகணும், தேவதை ஆகணும்ன்ற லட்சியம் கூட நன்றாகவே இருக்குது. லட்சியத்திற்கு ஏற்ப இதுவரையிலும் லட்சியம் மற்றும் லட்சணம் இரண்டருக்குடைய வேறுபாடு உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. நல்லா லட்சியம் எல்லாம் வச்சிருக்கீங்க, ஆனா லட்சணம் அந்த மாதிரி தெரியலையேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த லட்சியத்துக்கும் லட்சணத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது சொல்லி சொல்றாரு. அனைவரது லட்சியமும் நம்பர் ஒன்றாக உள்ளது. எல்லாருக்குமே நம்பர் 1 ஆயிரணும் அப்படின்னு தோணுது. பாப்தாதா உங்களது லட்சியம் 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியம் பெறுவதா, சூரிய வம்சியாக வேண்டுமா அல்லது சந்திர வம்சியாக வேண்டுமா என யாரிடம் கேட்டாலும் அனைவரும் எதற்காக கை உயர்த்துவீர்கள் சொல்லி பாபா கேட்கிறாரு. பாபா கேட்கிறாரு, உங்க லட்சியம் என்ன? 21 பிறவிக்கு ஆசை அடையறதா, சூரிய வம்சத்துல இருந்தே நீங்க வரணுமா இல்ல சந்திர வம்சையா ஆகணுமான்னு சொல்லி பாபா கை உயர்த்த சொல்றாரு. எல்லாருமே என்ன கை உயர்த்துவோம்? நாங்க சொர்க்கத்துக்கே வரணும், சூரிய வம்சியா வரணும்னு தானே கை உயர்த்துவீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. சூரிய வம்சி என்று தானே சொல்லி பாபா கேட்கிறாரு. யாரேனும் சந்திரவம்சி ஆக விரும்புவீர்களா சொல்லி கேக்குறாரு. இல்ல, நான் திரேதாயுகத்துல இருந்து ராமர் சீதை ராஜ்யத்துல வந்துக்கிறேன், ராமர் சீதையா வரேன், 12 பிறவி 8 பிறவிக்கு கழிச்சு நான் வந்துக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. யாரும் இல்லை, ஒருவர் கை உயர்த்துங்கள். யாருமே கை உயர்த்தல சொல்றாரு. நல்லது, இல்லையெனில் அந்த சீட்டு காலியாகவே இருந்துவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. லட்சியம் அனைவருக்கும் மிக நன்றாகவே உள்ளது. எல்லாருக்குமே லட்சியம் இருக்குது இல்லையா? சொர்க்கத்துல வரணும், முதல் நம்பர்ல வரணும், சூரிய வம்சி ராஜ்யத்திலே வந்துடணும் அப்படின்றது நன்றாகவே இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. லட்சியம் மற்றும் லட்சணம் இவற்றின் சமநிலை, இதில் கவனம் மிகவும் அவசியம். அதற்கு என்ன காரணம் சொல்லி கேக்குறாரு. லட்சியம் மற்றும் லட்சணம், ஆனா அதனுடைய சமநிலையும் கவனம் இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க லட்சியம் எல்லாம் நல்லா வச்சிருக்கீங்க, ஆனா அதோட லட்சணம் உங்க முகத்துல தெரியலையே சொல்லி கேக்குறாரு பாபா. அதுல சமநிலை நீங்க வைக்கணும், அதுல அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு என்ன காரணம்னு சொல்லி கேக்குறாரு. இன்று கூறியதுதான் அவ்வப்போது பெறுபவராகின்றீர்கள். இன்னைக்கு என்ன அவர் சொன்னாரு, மேல சொன்னாரு இல்லையா, நீங்க அவ்வப்போது யாசிக்கிறீங்க, எனக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும், என்ன எல்லாரும் கவனிச்சுக்கணும், அந்த மாதிரி பெறுபவரா இருக்கிறீங்க, எனக்கு அன்பு வேணும், அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க யாசிப்பவரா இருக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. எனக்கு வேணும் வேணும்ட்டு மத்தவங்கள்ட்ட போய் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவ்வப்போது பெறுபவராகிறீங்க, அது அவ்வப்போதுதான் ஆகிறீங்க. இப்படி இருந்தால், இவர் செய்தால், இவர் உதவி செய்தால், இவர் மாறினால் நான் மாறுவேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க.
இவர் மாறிட்டா நான் மாறிக்கிறேன், இவங்க உதவி செஞ்சா நான் மாறுறேன், இவங்க மாறினா நான் மாறுவேன், அது என்ன அவங்க மாற மாட்டாங்க நான் மட்டும் மாறணுமா, இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, இந்த விஷயம் சரியாகி விட்டால் நான் சரியாகி விடுவேன். பாபா இந்த பிரச்சனை எனக்கு சரியாயிடுச்சுன்னா நான் சரியாயிடுவேன், இப்படிலாம் இருக்கிறீங்க, இதுவே பெறுவதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. வள்ளல் தன்மை அல்ல இது, ஒருபோதும் வள்ளல் தன்மை அல்ல சொல்லி சொல்றாரு. ஒருவர் கொடுத்தாலும் இல்லை என்றாலும் பாபா அனைத்தும் கொடுத்து விட்டார். யாருக்கு கொடுக்குறாங்க, கொடுக்கல, பாபா நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாருல, நம்ம ஏன் போய் அடுத்தவங்கள்ட்ட கேட்கணும்னு சொல்றாரு பாபா. பாபா ஒருவருக்கு குறைவாகவோ ஒருவருக்கு அதிகமாகவோ கொடுத்தாரா? ஒரே பாடம் தானே, ஒரே 4 பக்க முரளி தானே, டெய்லி எல்லாருக்கும் அதே முரளி தானே பாபா சொல்லி கொடுக்குறாரு. எல்லாருக்கும் ஒரே சக்தி தான் கொடுக்குறாரு. அமிர்த வேலையந்தா எல்லாருக்கும் சக்தி கொடுக்குறாரு பாபா. எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் பாபா கொடுக்குறாரு. ஒருத்தவங்களுக்கு அதிகமா ஒருத்தவங்க கம்மியா கொடுத்தாரா? இல்ல இல்லையா, ஒரே பாடம் தானே சொல்லி பாபா கேக்குறாரு. 60 வருடமானவராயினும் ஒரு மாதமானவராயினும் எல்லோருக்குமே ஒரே பாடம் தானே, தனித்தனியாக இல்லையே சொல்லி பாபா கேக்குறாரு. அன்றும் இன்றும் ஒரே பாடம் தான், அதே ஞானம், அதே அன்பு, அதே சர்வ சக்திகள் அனைவருக்கும் ஒன்றுதான். அவருக்கு 16 சக்திகள், இவருக்கு 8 சக்திகள் என்று கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் பாபா கொடுக்குறாரு. அனைவருக்கும் ஒரே ஆஸ்தி தந்தை அனைவருக்கும் நிரப்பி கொடுத்துள்ளார். அப்படி நிரம்பியவர் வள்ளல் ஆவாரே தவிர பெறுபவர் அல்ல. அப்ப உண்மையா நம்ம பாபாட்ட இருந்து ஆஸ்தி வாங்கிட்டோம், அவர் நிரப்பி கொடுக்கறத வாங்கி நிரம்பி இருக்கிறோம்னா நம்ம வள்ளல் ஆகணுமே தவிர போய் மத்தவங்கள்ட்ட யாசிக்கிறவங்களா பெறுபவராங்களா ஆக மாட்டோம்னு சொல்லி பாபா சொல்லாரு. நானே தர வேண்டும், பிறர் கொடுத்தாலும் இல்லை என்றாலும் பெரும் எண்ணம் கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. நானே கொடுக்கணும், அவங்க எனக்கு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நான் வாங்கக்கூடாது, நான் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னு சொல்றாரு பாபா. தரும் எண்ணமே வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. எவ்வளவு தருவீர்களோ வள்ளல் ஆவீர்களோ அவ்வளவு பொக்கிஷம் வளர்ந்து கொண்டே செல்லும். எவ்வளவு நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களோ வள்ளல் ஆவீங்களோ அவ்வளவு உங்களுக்கு சேர்ந்துகிட்டே போகும். அதை இறக்க இறக்க கிணறு சுரக்கும்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி. பிறருக்கு தருவது தனது மரியாதையை அதிகரிப்பதாகும் சொல்லி சொல்றாரு. தருவதல்ல, தருவதே பெறுவதாகும். மத்தவங்களுக்கு தர்றது வந்து நம்ம தர்றது கிடையாது, அதுதான் பெறது சொல்லி பாபா சொல்றாரு. பெற வேண்டாம், தருவதே பெறுவதாகும். புரிந்ததா சொல்லி பாபா சொல்றாரு. நேரத்தின் அழைப்பு என்ன, வள்ளல் ஆகுக. ஒரு சொல்லை நினைவில் கொள்க, என்ன ஆனாலும் வள்ளல் என்ற சொல்லை சதா நினைவில் கொள்ளவும் சொல்லி பாபா சொல்றாரு. என்ன ஆனாலும் சரி, நான் தான் வள்ளல், நான் தான் கொடுப்பேன் எல்லாருக்கும் சொல்லி நினைங்க. ஆசை என்றாலே என்னவென்று தெரியாத நிலை வரணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எதையும் பெறுவதற்கான விருப்பம் இல்லை எனும் அனுபவம் இல்லாத நிலை, பிராப்திகள் அனைத்தும் நிரம்பிய நிலை. லட்சியம் என்ன, முழுமை பெறுவது தானே சொல்லி பாபா சொல்றாரு. அல்லது எவ்வளவு கிடைத்ததோ நல்லது என்பீர்களா சொல்லி பாபா சொல்றாரு. சரி எனக்கு இதே போதும், இவ்வளவு சக்தி, இவ்வளவு குணங்கள், இவ்வளவு ஞானம் போதும் அப்படின்னு கிளம்பிடுவீங்களா? நீங்க சம்பன்னம் ஆகணும் இல்லையா, முழுமை பெறது தானே லட்சியம் சொல்லி பாபா சொல்றாரு. சம்பன்னமாவதே சம்பூர்ணமாவதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. நிறைஞ்சு போகிறது தான் சம்பூர்ணமாகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இன்று அயல்நாட்டவருக்கு பிரத்யேகமான வாய்ப்பு கிடைத்துள்ளது, நல்லது. முதல் வாய்ப்பே வெளிநாட்டவருக்கு கிடைத்துள்ளது, பிரியமானவர்கள் ஆகிவிட்டீர்கள். மற்ற அனைவருக்கும் மறுக்கப்பட்டது, அயல் வெளிநாட்டவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. பாப் தாதாவிற்கு அனைத்து குழந்தைகளின் நினைவு உள்ளது. இருப்பினும் இரட்டை அயல்நாட்டவரை பார்த்து அவர்களது தைரியத்தை பார்த்து பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றார். இப்போது அந்த அளவிற்கு குழப்பம் ஏற்படுவதில்லை, இப்போது மாற்றம் வந்துள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. ஆரம்பத்தில் இந்திய பண்பாடு ஆங்கில பண்பாடு என்ற கேள்வி இருந்தது, இப்போது புரிந்து கொண்டீர்கள், இப்போது பிராமண பண்பாட்டில் வந்து விட்டார்கள். இப்ப வெளிநாட்டியர்கள் வந்து உள்ள வந்தாலே இந்தியா ஒரு பாரம்பரியம் ஒரு மாதிரி இருக்கும், ஆங்கிலேயருக்கு ஒரு மாதிரி இருக்கும், கடைப்பிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, இப்ப எல்லாருமே பிராமண பண்பாட்டுல வந்துட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்தியனும் அல்ல ஆங்கிலேயரும் அல்ல, பிராமண பண்பாடு இப்ப வந்து விட்டது சொல்லி பாபா சொல்றாரு. இந்திய பண்பாடு சற்று தடுமாற்றமாக இருந்தது, பிராமண பண்பாடு சுலபமானது சொல்லி பாபா சொல்றாங்க. சுயமரியாதையில் இரு, சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இதுதான் வந்து பிராமண பண்பாடு சொல்லி பாபா சொல்றாங்க. சுயமரியாதையில இருக்கிறது, சுயராஜ்ய அதிகாரியா இருக்கிறது, இதுதான் பிராமண பண்பாடு. இது பிடித்துள்ளது அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது கேள்வி ஏதும் இல்லையே, இந்திய கலாச்சாரத்தில் எப்படி வருவது கடினமாயிற்றே சொல்லி பாபா சொல்றாரு. சுலபமாகி விட்டதல்லவா, பாருங்கள் அங்கு சென்ற போது சற்று கடினம் என்று சொல்லக்கூடாது. அப்புறம் வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்ப பழையபடி கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னா சொல்லக்கூடாது. அங்க சென்ற பிறகு இப்படி எழுதக்கூடாது, சுலபம் என சொல்லிவிட்டீர்கள், இருப்பினும் சிறிது கடினமா சுலபமா, கொஞ்சம் கடினமா சொல்லி பாபா கேக்குறாரு. கொஞ்சம் கடினம் அல்ல, மிக சுலபமே. இந்த பண்பாட்டுக்கு வந்துட்டீங்க இல்லையா, இது ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு சொல்றாரு பாபா. இப்போது விளையாட்டு அனைத்தும் முடிந்தது, எனவே சிரிப்பு வருகிறது. இப்போது பக்காவாகி விட்டீர்கள், குழந்தை பருவ விளையாட்டு இப்போது முடிவிற்கு வந்தது. இப்ப எல்லாரும் பக்காவாயிட்டீங்க இல்லையா சொல்லி சொல்றாரு. இப்போது அனுபவி ஆகிவிட்டீர்கள், இப்ப எல்லாமே உங்க வாழ்க்கையில
உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிருச்சு, எல்லாருமே அனுபவம் ஆகிட்டீங்க. பாப்தாதா பார்க்கின்றார், எந்த அளவிற்கு பழைய குழந்தைகள் பக்கா ஆகின்றார்களோ அந்த அளவிற்கு புதிதாக வருபவர்களும் பக்கா ஆகி விடுகின்றார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பழைய குழந்தைகள் எப்படி ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பரா வந்து எல்லாரும் பக்கா ஆயிட்டே போறாங்களோ அந்த அளவுக்கு புதியதா வரவங்களும் பக்கா ஆயிடுவாங்கன்னு சொல்றாரு. ஒருவரை ஒருவர் பார்த்து முன்னேறுவது நல்லது. ஒருத்தவங்க பார்த்து பார்த்து முன்னேறி வர்றது நல்லது சொல்றாரு. நன்கு முயற்சி செய்கின்றார்கள். இப்போது தாதிமார்களிடம் யாரும் அழைத்து செல்வதில்லை, தாதிகளிடம் கதைகள் கேட்பதும் இல்லை. குறைந்து விட்டது, மாறிவிட்டது தானே. இப்ப யாரும் இந்த பிரச்சனையெல்லாம் எடுத்துட்டு தாதிமார்கள்ட்ட போறதில்ல, அந்த அளவுக்கு மாறிட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய குறைஞ்சிருச்சு, மாறி விட்டது தானேன்னு சொல்லி சொல்றாரு. தாதி ஜானகியிடம் பாபா கேட்கிறாரு, நீங்கள் அனைவரும் நலம் தானே? வந்த வியாதியும் முடிந்து விட்டது, நல்லது. அனைவரிடமும் நல்ல நல்ல குணம் உள்ளது, உள்ள தூய்மை நன்றாக உள்ளது, உள்ளே எதையும் வைப்பதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாரும் தாதிகள்லாம் உள்ள தூய்மையோட இருக்கிறாங்க, உள்ள எதையும் வச்சுக்கிறது இல்ல சொல்றாரு. வெளியில் சொல்லி விடுவார்கள், நடந்ததை உண்மையை சொல்லி விடுவார்கள். இப்படி அப்படி இப்படி அப்படி என தாறுமாறாக செயல்படுவதில்லை, உள்ளது உள்ளபடி சொல்பவர்கள் தாதிமார்கள்லாம் சொல்லி சொல்றாரு. இந்த சிறப்பம்சம் நல்லது. அதாவது நம்ம ஒண்ணு மத்தவங்க சொன்னதை வேற மாதிரிலாம் திருச்சி திருச்சி சொல்றது அப்படி இல்லாம உள்ளது உள்ளபடி சொல்பவர்கள், இந்த சிறப்பம்சம் நல்லது சொல்லி பாபா சொல்றாரு. எனவே பாபா சொல்கிறார், உண்மையும் தூய்மையும் உள்ள உள்ளத்தில் தந்தை குடியிருப்பார். யார் உண்மையா இருக்கிறாங்களோ தூய்மையா இருக்கிறாங்களோ அவங்கள உள்ளத்திலே கடவுள் குடியிருப்பாராம் பாபா சொல்றாரு. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, பார்க்கலாம் என்று கிடையாது. முடியும்னா முடியும்னு சொல்லுங்க, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க, பார்க்கலாம்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. வலுக்கட்டாயமாக செய்ய வேண்டும் என செய்வதில்லை, செய்தால் முழுமையாக செய்வது, இல்லையெனில் இல்லை. பாபா சொல்றாரு, வலுக்கட்டாயமாலாம் செய்யணுமேன்ட்டு செய்யக்கூடாது, செய்தா முழுமையா செய்யணும், இல்லைன்னா இல்ல செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாங்க. நல்லது. குழந்தைகள் யாரெல்லாம் அன்பு நினைவுகளை அனுப்பினார்களோ அந்த குழந்தைகள் அனைவருக்கும் பாப்தாதா அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொண்டார். கடிதம் மூலமாகவும் பல்வேறு சாதனங்கள் மூலமாகவும் அன்பு நினைவுகளை பாபா வந்து அனுப்பியுள்ளார்கள். அவை அனைத்தும் தந்தையிடம் வந்து சேர்ந்தது. கைமாறாக பாப்தாதாவும் வள்ளல் ஆவதற்கான வரதானமும் தருகின்றார். இப்போ பாபா அந்த குழந்தைகள் எல்லாருக்குமே வள்ளல் ஆவதற்கான இன்னைக்கு முரளில வள்ளல் ஆவ சொல்லியிருக்காருல, காலத்தின் அழைப்புக்கேற்ப வள்ளல் ஆகுக, அந்த வரதானத்தை எல்லாருக்கும் பாபா கொடுக்குறாங்க. நல்லது. ஒரு நொடியில் பறக்க முடியுமா? சிறகுகள் பலமாக உள்ளதா? பாபா என்றவுடன் பறந்தீர்கள், பாபா ட்ரில் செய்ய வைக்கிறாரு. ஒரு நொடியில பறந்து பாபாட்ட போறோம் இப்போ எல்லாரும். ஊக்கம் உற்சாகம் என்ற ரெக்கைகளோடு பாபாட்ட பறந்து போக சொல்றாரு பாபா. நாலாபுறமும் உள்ள சர்வசிரேஷ்ட பாப் சமான் வள்ளல் தன்மையில் இருப்பவர்கள், நிரந்தர நினைவு மற்றும் சேவையில் இருக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பரமாத்மாவின் சேவையில் துணையாகி சதா லட்சியமும் லட்சணமும் சமநிலை வைப்பவர்களுக்கு சதா தந்தை நண்பில் சமநிலையில் அருகாமையில் உள்ளவர்கள், பாப்தாதாவின் கண்ணின் மணியாகி என்றென்றும் உலக நன்மைக்கான பாவனையில் உள்ள இரக்க மனம் உள்ளவர்கள், மாஸ்டர் மன்னிக்கும் கடலான குழந்தைகளுக்கு தொலைவில் இருப்பவர்கள், மதுபண்ணில் கீழே அமர்ந்திருப்பவர்கள், மேலும் பாப்தாதாவின் எதிரில் அமர்ந்துள்ளவர்கள், அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நாம் கூட ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். வரதானம். உள்ளத்தில் ஒரு திலாராமை வைத்து ஒருவரோடு அனைத்து சர்வ சம்பந்தங்களையும் அனுபவம் செய்யும் திருப்தி ஆத்மா ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. மனசுல ஒரே ஒரு திலாராம் பாபா மட்டும்தான் இருக்கணும், அவரோட மட்டுமே எல்லா சர்வ சம்பந்தம் வைக்கணும். என்னுடைய அப்பா அவர் தான், அம்மா அவர் தான், எனக்கு எல்லாமே ஆசிரியர், குரு, நண்பன், துணைவன், பிரியதர்ஷன், சகோதரன், சகோதரி, குழந்தை, என்னென்ன உறவுலாம் வேணுமோ எல்லா உறவும் சர்வ சம்மதமும் அவர் தான் அப்படிமே அந்த மாதிரி அனுபவம் செய்யும் திருப்தியான ஆத்மா ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. ஞானத்தை உள்ளடக்கும் இடம் புத்தி, ஆனால் அன்பானவரை உள்ளடக்கும் இடம் உள்ளம். பாருங்க, நம்ம ஞானம் இப்ப கேட்கறோம் இல்லையா, அது எங்க போய் ஸ்டோர் ஆகுதுன்னா புத்தியில ஸ்டோர் ஆகுது. ஆனா அன்பு, நம்ம பாபாட்ட அன்பானவர் இருக்கிறார் இல்லையா பாபா, அவர் எங்க நம்ம வைக்கணும்? புத்தியில வைக்க கூடாது. பாபா புத்தியில வச்சுட்டோம்னா அவர் போயிடுவாரு. புத்தி அடிக்கடி அலப்பாஞ்சுன்னா பாபா போயிடுவாரு. பாபாவை எங்க வச்சுக்கணும்னா அவரோட உள்ளடக்கும் இடம் வந்து உள்ளம், மனசுல வச்சுக்கணும். பாபாவை மனசுல வச்சு ஒளிச்சு வச்சுக்கணும். சில பிரேதர்ஷினிகள் அதிகமாக புத்தியை செயல்படுத்துகின்றார்கள். சில பிரேதர்ஷினிகள் புத்தியால மட்டும் பாபான்றாங்க, ஆனா மனசால பாபான்னு சொல்ல மாட்டாங்கன்றார் பாபா. ஆனால் பாப்தாதா உண்மையான உள்ளத்திலேயே உரைபவர். யார் உண்மையான உள்ளத்தால பாபான்றாங்களோ அங்கதான் பாபா கூடியிருக்கிறார். எனவே உள்ளத்தின் அனுபவம் உள்ளமே அறியும், திலாராம் அறிவார். பாருங்க, நம்மளோட உள்ளத்தோட அனுபவம் உள்ளத்தை அறியும் திலாராம். திலாராம்னாலே உள்ளத்தை அறியும், உள்ளத்தை கொள்ளை கொண்ட ராம், அதான் திலாராம்.
அவருக்கே தெரியும்னு சொல்லி சொல்றாரு. உளமாற சேவை செய்தாலும் நினைவு செய்தாலும் அதில் உழைப்பு குறைவு, திருப்தி அதிகம் கிடைக்கின்றது. யாரு உள்ளபூர்வமா சேவை செய்றாங்களோ, பாபா நினைவு செய்றாங்களோ, அதுல வந்து உழைப்பு கம்மின்னு சொல்றாரு பாபா. திருப்தி அதிகமா கிடைக்கும். உளமாற செயல்படுபவர்கள் என்றென்றும் திருப்தியான பாடல் பாடுவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அவர்களுக்கு தக்க சமயத்தில் ஒருவரிடமிருந்து சர்வ சம்பந்தங்களின் அனுபவம் ஏற்படுகிறது. அந்த மாதிரி யாரு உளமாற அப்பா பாபான்னு கூப்பிடுறாங்களோ திருப்தியா இருப்பாங்க. அவங்களுக்கு தக்க சமயத்துல பாபாவுடைய சர்வ சம்பந்தங்களும் அனுபவம் ஏற்படுது சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன்: அமிர்த வேளையில் தெளிவான புத்தியுடன் அமர்ந்தால் சேவைக்கான புதிய உதிகள் உதயமாகும். பாருங்க, காலையில எழுந்துச்சு பாபா நினைவு பண்ணிட்டு நம்ம வந்து தெளிவான புத்தியோட லைன் கிளியரா புத்தி கிளியரா இருந்துச்சுன்னா அப்ப வந்து பாபா டச் பண்ணுவாரு நமக்கு. இந்த இந்த சேவை பண்ணு குழந்தை, இன்னைக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு அவர் டச் பண்ணுவாரு. அந்த புதிய விதிகள்லாம் நமக்கு உதயமாகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா அதுக்கு நம்ம புத்தி வந்து கிளியரா இருக்கணும். புத்தியில ஏதாவது கரப்ஷன், ஏதாவது பழைய விஷயங்கள்லாம் நினைச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு டச் ஆகாது. அதான் பாபா சொல்றாரு. அமிர்த வேளையில் தெளிவான புத்தியுடன் அமர்ந்தால் சேவைக்கான புதிய விதிகள் உதயமாகும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி தர்மா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.